சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். வீட்டுக்கு வீடு வாசப்படி மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். ரொம்ப அருமையான கேள்வி. சித்ரா பௌர்ணமி அதோட சிக்னிஃபிகன்ஸை பற்றி நம்ம சொல்லணும்னா, யமனுக்கிட்ட வேலை செய்யக்கூடிய சித்திரகுப்தர் அவருக்கான நாள் இந்த நாள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு, முக்கியமாக தம்பதிகளாக இருந்து கல்யாணமாகி 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை, இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய பிரார்த்தனைகளை செய்யும்போது எண்ணி ஒரு 2 மண்டலம் 96 நாளுக்குள்ள குழந்தை பாக்கியம் வரக்கூடிய வாய்ப்புகள். ஒரு நல்லது நடக்கணும், வீட்டில் அமைதி, ஹார்மனி, பீஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு வீட்டில் சத்யநாராயண சுவாமிக்கு பூஜை செய்வது ரொம்ப அவசியம். சென்னையில் எடுத்தீங்கன்னு சொன்னா, நீங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்க போயிட்டு வரதுக்கு பெருமாள் கோயில் உங்களுக்கு உகந்ததா இருக்கும். லட்சுமி நரசிம்ம சுவாமி வழிபடக்கூடிய பார்த்தசாரதி கோயிலுக்கு நீங்க போகலாம். இன்றைக்கும் அந்த பார்த்தசாரதி சுவாமி கோவில் அவருடைய முகம், அந்த உற்சவ மூர்த்தி, அந்த மூர்த்தி அவருடைய உடம்புல பார்த்தீங்கன்னா முள்ளும் புள்ளி 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 புள்ளியா இருக்கும். அந்த ஸ்தபதி அந்த சிலையை செய்யும் பொழுதே அவருக்கு புள்ளி புள்ளியா தான் வந்து. ரொம்ப வாழ்க்கையில் அடிபட்டு போய் ரொம்ப நொந்து போய் லைஃப்ல எதுவோ எடுத்தாலும் சக்சஸே இல்லை, ஃபெயிலியர் ஃபெயிலியர் ஃபெயிலியர்னு பார்க்குறவங்க முன்னேறவே முடியல சார், இருக்கிற வேலையிலே அப்படியே இருக்கேன் சார், எதுவும் அந்த பக்கம் நகர முடியல, ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வாராகி அம்மன் வழிபாடு என்பது ரொம்ப ரொம்ப மகத்துவமானது. பௌர்ணமி அப்படின்னாலே சிறப்பு தான். அதுலயும் குறிப்பிட்டு இந்த சித்ரா பௌர்ணமி அப்போ ரொம்ப விசேஷமா இருக்கும். அதுல நம்ம எந்த மாதிரியான பரிகார முறைகள் பண்றது, எந்த வழிபாடு நடத்துறதெல்லாம் இன்னும் கூடுதல் சிறப்பு தரும் சார்? ரொம்ப அருமையான கேள்வி. சித்ரா பௌர்ணமி அதோட சிக்னிஃபிகன்ஸை பற்றி நம்ம சொல்லணும்னா, யமனுக்கிட்ட வேலை செய்யக்கூடிய சித்திரகுப்தர் அவருக்கான நாள் இந்த நாள், அவருக்கு டெடிகேட் பண்ணக்கூடிய நாள். தவிர முருகப்பெருமானை வழிபடுவதற்கும் இந்த நாள் ரொம்ப உகந்த நாள். இந்த நாளில் முருகனை நினைத்து விரதம் இருப்பது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நமக்கு 23 ஏப்ரல் அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி வருது. அன்றைக்கு காலையில் 10:30 மணிலேருந்து 1:30 மணிக்குள்ளே நீங்கள் விரதமாக இருக்கீங்க, இல்லை ஒரு பூஜையை பண்ணுறீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு, முக்கியமாக தம்பதிகளாக இருந்து கல்யாணமாகி 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை, இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய பிரார்த்தனைகளை செய்யும்பொழுது எண்ணி ஒரு 2 மண்டலம் 96 நாளுக்குள்ள குழந்தை பாக்கியம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வீட்டில் ஒரு சுபிட்சம் இல்லை, கெட்ட சக்திகள் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க, நல்ல யோஜனை பண்ணோம், கெட்ட தேவையில்லாத சக்திகள் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடியவங்களுக்கு, இல்லை இப்போ பாரு சண்டை நடந்துட்டு இருக்கு வீட்டில், தேவையில்லாத வார்த்தைகள் வருது, தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் வருது, தேவையில்லாத பிரச்சனைகள் வருதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நாள் என்பது ஒரு மிகப்பெரிய ரிலீஃபை கொடுக்கும். இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால், வீட்டில் சுபிட்சம் பெருகணும், ஒரு நல்லது நடக்கணும், வீட்டில் அமைதி, ஹார்மனி, பீஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு வீட்டில் சத்யநாராயண சுவாமிக்கு பூஜை செய்வது ரொம்ப அவசியம். ஒரு ஐயரை கூப்பிட்டு சத்யநாராயண சுவாமி படத்தை வாங்கி வச்சு அவருக்கு அஷ்டோத்திர நாமாவளி படித்து ஒரு நெய்வேத்தியம் பண்ணி, அந்த நெய்வேத்தியத்தை கூட ஒரு 21 பேருக்கு அன்னதானம் மாதிரி வழங்கும் போது மிகப்பெரிய அளவில் மாறுதல்களை பார்க்க முடியும். வீட்டில் நிம்மதி இல்லைன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய திறமை, படிப்பு, புகழெல்லாம் இருந்தால் கூட 10 பைசா பிரயோஜனம் இல்லாமல் ஆகிடும். அப்போ வீட்டில் தான் ரொம்ப முக்கியம். ஃபேமிலி அட்மாஸ்பியர் ஒருத்தருக்கு ஜெயிக்கணும்னா ரொம்ப முக்கியம். அந்த சப்போர்ட் தேவை. அந்த வீட்டில் அமைதியான சூழ்நிலையை இது ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாள். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம். எல்லாத்துக்கும் மேலே மங்களாதேவி டெம்பிள்னு இருக்குது, இடுக்கியில் இருக்குது, கேரளாவில். அந்த கோவிலுக்கு முடிஞ்சால் போய் வரலாம். சார் அவ்வளோ தூரம் போக முடியாது சார், வெயில் சார், சித்திரை வெயிலில் கேரளா கண்பறீங்களே அப்படின்னு சொன்னால், நம்ம தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சந்திரனார் கோவிலுக்கு போயிட்டு வரலாம். சென்னையில் எங்கே சார் போகலாம்? சென்னையில் எடுத்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் போயிட்டு வரதுக்கு பெருமாள் கோயில் உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். லட்சுமி நரசிம்ம சுவாமி வழிபடக்கூடிய பார்த்தசாரதி கோயிலுக்கு நீங்கள் போகலாம். ஏன்னா யோக நரசிம்மர்னு சொல்கிறோம். பார்த்தசாரதி ஆலயத்தில் இருக்கக்கூடிய யோக நரசிம்மர் என்பவர் முதலாவதாக அந்த கோவிலை பிரதிஷ்டை பண்ணும்போது அது பார்த்தசாரதி கோவிலே அல்ல. இந்த கோயிலுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நரசிம்மர் ஸ்தலம். அந்த கோவிலில் இருக்கக்கூடிய யோக நரசிம்மர் என்பவர் ஊரை பார்த்த மாதிரி இருப்பார், மெட்ராஸை பார்த்த மாதிரி இருப்பார். பார்த்தசாரதி சுவாமி கடலை பார்த்த மாதிரி இருப்பார். 2 பேரும் எதிரெதிராக இருப்பாங்க. மகாபாரத போருக்கு பிறகு கிருஷ்ணருக்கு ஓய்வெடுப்பதற்கான ஒரு இடம் தேவைப்பட்டதாகவும், அப்பொழுது லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை வழிபடும் பொழுது அவர் சொல்லி என் பின்னாடி நீ ஓய்வெடுத்துக்கோ, கடல் காற்றை வாங்கி நிம்மதியாக இருன்ற மாதிரியும், இன்றைக்கும் அந்த பார்த்தசாரதி சுவாமி கோவில் அவருடைய முகம், அந்த உற்சவ மூர்த்தி, அந்த மூர்த்தி அவருடைய உடம்புல பார்த்தீங்கன்னா முள்ளும் புள்ளி 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 புள்ளியாக இருக்கும். அந்த ஸ்தபதி அந்த சிலையை செய்யும் பொழுதே அவருக்கு புள்ளி புள்ளியாக தான் வந்தது.
இதற்கும் ஒரு வரலாறு புராணம் என்பது உண்டு. ராஜா வந்து அவரை தண்டிக்க போகிறதா இருந்ததாகவும் அந்த இன்னும் அந்த உற்சவர் சிலை இருக்குது. அந்த மாதிரியான அற்புதமான ஸ்தலம் அது. அந்த கோவில் வந்து மகாபாரத போருக்கு பிறகு உண்டான ஒரு பார்த்த சாரதி, இந்த பார்த்தனுக்கு சேரவரி சாரதிக்காக அந்த கோவில் வந்து நீங்கள் அங்கே போய் லட்சுமி நரசிம்ம பெருமானுக்கு வந்து துளசி மாலை அணிவித்து வழிபடலாம். ஆக மெட்ராஸில் இருக்கக்கூடிய அந்த கோவில் ஒன்று. அப்படி இல்லைன்னு சொன்னால் காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை வழிபடலாம். இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அனுகூலங்களை கொடுக்கும். ஆக சித்ரா பௌர்ணமி தினத்தன்று ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அன்னதானம் செய்யணும். இந்த தினத்தன்று பசிக்கக்கூடிய இல்லை ஒரு சாப்பாடே இல்லாமல் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு நீங்கள் எவ்வளவு தூரம் அன்னதானம் நீங்கள் செய்ய அவரவர் சக்திக்கேற்ப, உங்களால் முடியலையா ஒரு 5 பேருக்கு செய்யுங்க, உங்களால் முடிஞ்சிருக்கா ஒரு 21 பேருக்கு செய்யுங்க. ஆக நீங்கள் மொத்தமாக நீங்கள் வந்து அன்னதானம் செய்ய உங்களுடைய வாழ்க்கை என்பது அந்த அளவிற்கு, இப்போ நீங்கள் 21 பேருக்கு செய்கிறீங்கன்னா 21 மடங்கு உங்களோட வாழ்க்கை வந்து மேலே வந்து டெவலப் ஆகிறதுக்கும் பெருகுவதற்குமான அடிப்படை காரணமாக இந்த சித்ரா பௌர்ணமி தினம் என்பது இருக்கும். இப்போ பௌர்ணமி அப்படின்னாலே வாராகி அம்மனுடைய வழிபாடு அப்படிங்கிறது இப்போ பிரசித்தி பெற்று இருக்கு, எல்லா பக்கமும் பண்றாங்க. அப்போ சித்ரா பௌர்ணமி அன்னைக்கும் வாராகியோட வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கு? அவங்க இல்லாம வேற யாரையெல்லாம் வழிபடலாம்? இன்னும் வாராகி அம்மனை வழிபடுவதற்கு தனியா ஒரு நாளும் தேவையில்லை. வரங்களை அள்ளித்தரக்கூடியது தான் வாராகி அம்மன். வாராகி அம்மனுடைய ஸ்பெஷாலிட்டி எடுத்தீங்கன்னா, சமீப காலத்தில் நான் கூட என்னோட மிகப்பெரிய ஒரு நண்பருக்கு வந்து அதை ஒரு வாராகி அம்மன் படத்தை வந்து ப்ரெசென்ட் செய்தேன். அவர் பார்த்துட்டு அவருக்கு தெரியல வாராகி அம்மன் என்ன சார் இது என்ன அம்மன் கேட்டார். வாராகி அம்மன் அந்த படத்தை வீட்டு வாசலில், அதாவது என்ட்ரன்ஸ் டோரில் அவர் மாட்டுறாரு. உள்ளே என்ட்ரானே பார்க்குற மாதிரி செவத்தில் மாட்டுறாரு. இந்த வாராகி அம்மனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை வழிபடக்கூடியவர்களை கேட்டிங்கன்னா பெருசாக சொல்லுவாங்க. ரொம்ப வாழ்க்கையில் அடிபட்டு போய் ரொம்ப நொந்து போய் லைஃப்பில் எதுவை எடுத்தாலும் சக்ஸஸே இல்லை, ஃபெயிலியர்னு பார்க்குறவங்க, முன்னேறவே முடியல சார், இருக்கிற வேலையிலே அப்படியே இருக்கேன் சார், எதுவும் அந்த பக்கம் நகர முடியல, ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வாராகி அம்மன் வழிபாடு என்பது ரொம்ப ரொம்ப மகத்துவமானது. அதுவும் இந்த மாதிரியான அற்புதமான நாள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஒரு பருப்பு பாயசமோ ஏதோ செய்து அந்த அம்மனுக்கு வந்து நைவேத்தியம் செய்து வழிபடுவது என்பது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். எஸ்பெஷலி ஒரு வீட்டில் வந்து பெண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று விருப்பப்படக்கூடியவர்கள் வாராகி அம்மன் வழிபாடு என்பது இன்றியமையாதது. இந்த பெண் குழந்தை பிறந்த வீட்டிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பா 0வா இருப்பார், ஒரு 10 0வா இருப்பார் அப்பா. அதுக்கு முன்னாடி வந்து 1 வந்து அந்த பொண்ணு போட்டுரும், அது 1 கோடியாக மாறிடும். அந்த மாதிரியான பெண் குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய எண்ணம் இருக்கக்கூடியவர்கள் இந்த வாராகி அம்மன் வழிபாடை சித்ரா பௌர்ணமி அன்று தொடங்குவது என்பது ரொம்ப நல்லதாக இருக்கும். இப்போ தேங்காயில விளக்கு ஏத்துறது, பூசணிக்கால விளக்கு ஏத்துறது, இதெல்லாம் பௌர்ணமி அன்னைக்கு பண்ணா ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கூடுதலா நீங்க இந்த மாதிரியான விளக்குகள் எதுலெல்லாம் ஏற்றலாம், எதெல்லாம் ரொம்ப பயன் தரக்கூடியதா இருக்கும்? என்னை பொறுத்தவரை நான் மூட நம்பிக்கைகளை அறவே வெறுப்பவன். என்ன ஆன்மீகத்தில் இருந்தால் கூட என்கிட்ட கூட ஒருத்தர் கேட்டார், மோதிரம் எந்த கலரில் போடலான்னு. நான் பச்சை கலர்னு சொன்னேன். அப்படியா சார், ரொம்ப நல்லதான்னு கேட்டார். ரொம்ப ரொம்ப நல்லது, உங்களுக்கெல்லாம் விற்கிறவனுக்குன்னு. அந்த மாதிரி பூசணிக்கால கற்பூரம் ஏற்றி போடுறது வந்து ஒரு தொன்றுபட்டு ஒரு இதுவாக வருது. அது வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த இதில் எனக்கு உடன்பாடு இல்லை. தீபம் ஏற்றுறது அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. தீபம்னா என்னன்னா, திரியை வச்சு நல்லெண்ணெய் ஏற்றி போடுறது தான் தீபம். தீபம் வந்து எதுக்கு ஏற்றுறோங்கிற தாத்பரியம் வந்து பஞ்சபூதங்களில் அக்னி ஸ்வரூபமாக தான் ஆத்மா வந்து ஒரு மனிதனுடைய உடலில் இருக்குது. பிரபஞ்சத்தோட அந்த உடம்பு வந்து கனெக்ட் ஆனது தான். இது உடம்பு மண்ணிலேருந்து வந்து திருப்பி அந்த மண்ணுக்குள்ளேயே போயிடும். ஆக இந்த தீபம் வந்து இந்த இந்து மதத்தில் இருக்கக்கூடிய தாத்பரியங்கள், அதாவது அடிப்படை இதில் வந்து நிறைய குழப்பங்களை விளைவித்திருக்க நடுவில் வந்தவர்கள். அதாவது இந்து மதம் என்பது ஒரு விளையாட்டு கிள்ளிக்கீரையாக போகிற அளவுக்கு கூட நடுவில் வந்த சில ஜென்ரேஷன்ஸில் மாற்றி அதை வந்து குழப்பி நிறைய இன்வேஷன்ஸ்னாலையும் படையெடுப்புகள்னாலையும் ஒரு கேலி கூத்தாக கூட ஆயிடுச்சு. ஆனால் இந்து மதத்தை ஒழுங்காக படித்தவங்க, அதை பற்றி ஆழம் தெரிஞ்சவங்க, எவ்வளவு மகத்துவமானது என்பதை வந்து உடம்பு சிலிர்க்கும். அந்த அளவுக்கு சயின்டிஃபிக்கான ஒரு ரிலீஜன் வந்து ஹிந்து ரிலீஜன். இப்போ நீங்கள் விளக்கு ஏற்றுறது எதுக்கு? அந்த காலத்தில் லைட்டெல்லாம் கிடையாது, விளக்கு ஏற்றினா அந்த விளக்கு ஏன் அப்படி ஏற்றினாங்க? திரியை வச்சு இது பண்ணி ஏற்றி. இந்த விளக்கு என்பது ஆத்மாவோட ஸ்வரூபம் தான். அது பஞ்சபூதங்களில் உடம்புலேருந்து முதல்ல போகிறது எது? அக்னி தான் போகும். உடம்பு சில்லுன்னு ஆகிடும். அதனால தான் பாடின்னு சொல்கிறோம். அப்போது இந்த அளவுக்கு இந்து மதத்தில் ஒவ்வொரு விஷயமும் அவங்க செய்யக்கூடியது எல்லாமே இன்டர் கனெக்டடு. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பூசணிக்காய் மேலே நான் வந்து கட் பண்ணி கற்பூரத்தை உள்ளே கொட்டி இதெல்லாம் பண்ணுறேன், அதெல்லாம் வந்து எனக்கு அதில் நம்ம உடன்பாடு கிடையாது. தனிப்பட்ட முறையில் செய்கிறவங்களை நான் எதுவும் தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் எனக்கு உடன்பாடு கிடையாது. தீபம் ஏற்றுவது என்பது அர்த்தமானது. இந்து மதத்தில் தீபத்தை பற்றி சொல்லியிருக்கு, பூசணிக்காவை உடைக்கிறத பற்றி சொல்லலை. அதனால் இப்போ தேங்காவில் வந்து விளக்கேற்றலாம் சொல்லியிருக்காங்க. தேங்காய் விளக்கேற்றுறது வந்து வேறு ஒன்றும் இல்லை. தேங்காயில் ஏற்றக்கூடிய விளக்கு வெகு நேரம் எரியும், அவ்வளோதான். சூடு பிடிக்காது.
இப்போ நீங்கள் அந்த காலத்தில் வந்து விளக்குன்னு அந்த செப்பில் பண்ணதெல்லாம் இல்லாதவங்க தேங்காய் மட்டையில் ஒரு விளக்கு போட்டு அதில் திரியை போட்டு ஏற்றுவாங்க. அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. ஆக தேங்காயில் விளக்கு ஏற்றுறீங்களோ எதில் ஏற்றினாலும் சரி, பக்தி என்பது முக்கியமானதாக வருகிறது. ஒரு கண்ணப்ப நாயனார்லாம் வந்து எந்த ருத்ரம் நமகம் சமகம் புருஷ சுத்தம்லாம் தெரியாது. காலை எடுத்து சிவன் கண்ணில் வச்சுட்டாரு. தன்னுடைய காலில் எடுத்து சிவன் தன்னுடைய எச்சில் உமிழை எடுத்து கடவுளை வந்து தொடக்கிறாரு. இப்போ வந்து ரகடான பக்தி, அதுதான் பியூர், அப்சல்யூட்லி பியூர். இப்போ கடவுளும் அப்படி தான் பார்ப்பார். ஒரு சின்ன வரலாறு கூட உண்டு. ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு தாசி ஒரு கோவிலில் வந்து சிவனை வந்து வழிபடுறாங்க. அந்த கோவிலில் சிவனை கர்ப்பகிரகத்தில் தொட்டு வழிபடக்கூடிய ஒரு ஐயரானவர் அந்த தாசியை பார்த்தோன்னே அவர் வந்து பழிக்கிறார். இவெல்லாம் கோவிலுக்கு வராங்களா, இவங்கெல்லாம் வரலாமா அப்படின்னு சொல்கிறார். ஆனால் 2 பேரும் ஒரு நாள் மரணிக்கிறார்கள். மரணம் என்பது தவிர்க்க முடியாதது, எல்லோருக்கும் சரி, உடல் அழகாக இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், பதவி, எல்லாரும் மீறி மரணம் என்பது ஏற்பட்டே தீரும். அப்போ 2 பேரும் மரணிக்கும் போது 2 பேரோட ஆத்மாவை கூட்டிட்டு போகக்கூடிய வந்து வராங்க. யமதர்மன் வந்து அந்த ஐயர், அந்த வேலை செய்யக்கூடிய அர்ச்சகருடைய ஆத்மாவை பிடிக்க யம தூதர்கள் வரார்கள். சொர்க்கத்திலிருந்து தேவதூதர்கள் இந்த பெண்ணுடைய ஆத்மாவை தூக்கி போக வராரு. இவர் சண்டை பிடிக்கிறாரு. நான் பிறவியிலிருந்து உன்னுடைய நாமத்தையே உச்சாடனம் செய்திருக்கிறேன், ஓம் நம சிவாய நமக, இதுதான் பிறவியாக நான் சொல்லிட்டு வரேன். என்ன எப்படிப்பா நீ வந்து நரகத்துக்கும் ஒரு தாசி அவளை வந்து எப்படி நீ சொர்க்கத்துக்கும் அனுப்புவேன்னு சொல்கிறார். தெய்வத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக அதை சொல்கிறேன். அப்போது இந்த பிரச்சனையை என்னால் சால்வ் பண்ண முடியாது, நீ சிவபெருமான்டே போய் கேளு அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட கொண்டு போய் நிறுத்துற 2 பேரையும். சொல்லுப்பா உனக்கு என்ன பிரச்சனை, என்ன சிவ பரமேஸ்வரா, இந்த மாதிரி வந்து உன்னையே நினச்சி 8 தலைமுறையாக நான் வந்து இப்போ அபிஷேகம் பண்ணுறேன், டெய்லி உன்னுடைய நாமத்தை தான் சொல்கிறேன், எனக்கு வந்து நரகம், இந்த பெண்ணுக்கு வந்து சொர்க்கமா, என்னப்பா இது? அப்படி இல்லை கதை. உனக்கு என்னை கர்ப்பகிரகத்தில் தொடக்கூடிய அந்தஸ்தை கொடுத்தேன், அந்த அறிவை கொடுத்தேன், ஸ்லோகம் சொல்லக்கூடிய அளவுக்கு படிப்பை கொடுத்தேன். இருந்தாலும் என்னை தொட்டுக்கிட்டு நீ அவளை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருக்க. அவளுக்கு இந்த மாதிரியான ஒரு பிறவியை கொடுத்தாலும் கூட அவள் என்கிட்ட வரும்போது என்னை மட்டுமே தான் நினைச்சா. ஆக கடவுளுடைய நினைப்பு என்பது நீங்கள் எப்படி எந்த அளவுக்கு பக்தி வைக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஆடம்பரத்துலலாம் இல்லை. ஆக நீங்கள் வந்து வழிமுறைகளில் கடைபிடிக்கணும். எல்லாத்துக்கும் மேலே ஒரு அப்சல்யூட் பக்தி, அதாவது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத இறை சிந்தனை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இறைவன் தன்னால் இன்விடேஷனே இல்லாமல் வந்து உட்கார்றார். மனம் என்ற கோவில் திறக்கின்ற போது அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும், அப்படியாக இறைவன் வந்து உட்கார்றார். அப்போ எந்த மனசில் உட்கார்றார்? நான் வந்து 10,000 பூசணிக்காய், வெள்ளி தகடுகள் இதெல்லாம் வச்சு ஆண்டவனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு பூரா பொய்யை சொல்லிட்டு இருந்தேன்னு சொன்னால் அது என்ன கடவுள்? இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா சாய்பாபா மோதிரம் வச்சுருப்பாங்க, நெத்தியில் சாய்பாபா பொட்டு வச்சுருப்பாங்க, கழுத்தில் சாய்பாபா டாலர் போட்டிருப்பாங்க, பூரா பொய் சொல்லுவாங்க. சொல்கிறது பூரா பொய். அப்போ சாய்பாபா என்ன, அவர் என்ன கமிஷன் ஏஜென்ட்டா? நான் இத்தனை பொய் சொல்கிறேன் சாய்பாபா, உனக்கு எவ்வளோ ஷேர் கொடுத்துட்றேன், நீ எனக்கு மட்டும் நல்லதை பண்ணிடுன்னு சொன்னால் தெய்வ பக்தியில் மாற்றங்கள் வர வேண்டும், சிந்தனையில் மாற்றங்கள் வர வேண்டும். இந்து மதத்தை வந்து ஒழுங்காக புரிஞ்சுக்கணும், அதுதான் விஷயம். இப்போ முருகருக்கு வந்து இது ஒரு சிறப்பான ஒரு நாள், அவரை வழிபட அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு முருகருக்கு என்ன மாதிரியான நைவேத்தியம் பண்ணி என்ன ஸ்லோகங்கள் சொல்லி வழிபடும் போது கூடுதல் சிறப்பு கிடைக்கும்? முருகனை வந்து நினைத்து வழிபடுறதுக்கு முக்கிய அபிஷேகங்கள் எடுத்தீங்கன்னா முருகனுக்கு பிடித்த விபூதி அபிஷேகம், அதை செய்யலாம். இல்லை முடியல சார், அதெல்லாம் இல்லை என்னால் பண்ண முடியலன்னு சொன்னால் சாதாரண ஒரு திராட்சை பழம், உலர்ந்த திராட்சை ஒரு முந்திரியை வந்து நைவேத்தியம் பண்ணலாம். இதுவும் முடியல சொன்னால் மனதார விளக்கேற்றி வேண்டிக்கலாம், தப்பே இல்லை. முருகனுக்கு செய்யக்கூடிய படையல் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகனுக்கு பிடித்தமான பாயசங்களை செய்யலாம், ஒரு பால் பாயசங்களை செய்யலாம். இந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்து முருகனை நைவேத்தியம் பண்ணி பண்ணலாம். இதற்கு எல்லாத்துக்குமே நம்மளுடைய புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் செய்திகள் இருக்குது. முருகனை எப்படி வழிபட வேண்டும், ஒரு தெய்வத்தை எப்படி வழிபட வேண்டும், தெய்வத்தை எப்படி காண்பிக்க வேண்டும் என்பது கூட ஆகம விதியில் இருக்குது. இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி தேவையில்லாத பிரச்சாரங்கள், தேவையில்லாத ஒரு விஷயங்களை செய்வதை தவிர்க்க வேண்டும். என்கிட்ட பணம் இருக்குது அதுக்காகவே நான் செய்கிறேங்கிறது தேவையில்லை. எது அர்த்தமோ எது தேவையோ அதை மட்டும் செய்தாலே தெய்வம் வந்து சந்தோஷப்படுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி தான் சித்ரா பௌர்ணமியை ஸ்பெஷல் ஆக்கும். நீங்கள் தெய்வத்துக்கு செய்கிறது வந்து மனுஷனுக்கு செய்கிற உதவி தெய்வத்துக்கு போகும்னு சொல்லுவாங்க. ஆக நீங்கள் உங்களோட சக மனிதர்களுக்கு உங்களால் முடிந்த உணவு, உடை, ஆடை, இல்லை உங்களால் முடிந்த அறிவு சம்பந்தமான விஷயங்கள் எதையாவது நீங்கள் நல்ல விஷயத்தை நீங்கள் வந்து தானமாகவோ தர்மமாகவோ கொடுக்கும்பொழுது தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பு ஏற்படும். அந்த சித்ரா பௌர்ணமியுடைய ஃபுல் கிரேஸ் வந்து கிடைக்கும். சிறப்பு சார், ரொம்ப தெளிவான தகவல் கொடுத்திருந்தீங்க, ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். வீட்டுக்கு வீடு வாசப்படி மாலை 6:30க்கு உங்கள் விஜயில்.